அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு சைடிஷாக ஒரு சூப்பரான எக் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது செமையாக இருக்கும். சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் இது வந்து தோசை, அதுக்கப்புறம் தயிர் சோறு இது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு பேனை வச்சுக்கிறேன். பேன் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதும் அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு பல்லாரியை வந்து நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த பல்லாரி வந்து கட் பண்ணி வச்ச பல்லாரியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4 பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்காக சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி நான் தேங்காய் பால் வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அது வந்து வீடியோவில் உங்களுக்கு காட்டலை. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அது வந்து கொதிக்க விட்டு இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் எக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். அந்த எக்லேயும் நான் கொஞ்சம் வந்து பெப்பர் நான் வந்து தூவி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு அது கூட மல்லி புதினா சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. நமக்கு வந்து எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.